கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து நாம் தியானித்து வருகிறோம். 21ஆம் அதிகாரத்தில் நிற்கிறோம். அங்கே ஒரு பட்டியலை நாம் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடாதவர்கள், முடியாதவர்கள், அந்த பட்டியல், இந்த லிஸ்ட்டை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நாம் பார்க்கும் பொழுது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த லிஸ்ட் தொடர்கிறதே. 27ஆம் வசனம் பாருங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. 22ஆம் அதிகாரம் பாருங்கள், 15ஆம் வசனம் முதல். நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். மோட்சத்திற்கு போக முடியாமல் நரக வாசலிலே அவர்கள் புகுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். இன்னும் 18ஆம் வசனம் முதல் பாருங்கள். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கு நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்துப்பட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக சிலர் அல்ல, பலர் இந்த கூட்டத்தில் இருப்பதாக பார்க்கிறோம். எந்த கூட்டம்? பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாதவர்கள். இதுவரை 4 பேரை நாம் சிந்தித்திருக்கிறோம். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள். இப்பொழுது இந்த லிஸ்டில் வரக்கூடிய அடுத்த கூட்டம் என்ன கூட்டம்? அது 8ஆம் வசனம் மீண்டும் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபசாரக்காரர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரை பொறுத்தளவிலே, வேதத்தை பொறுத்தளவிலே 3 காரியங்கள் தான். என்ன? 1 விரதத்துவம், அடுத்தது விவாகம், அடுத்தது விபசாரம். இந்த 3 தான். விரதத்துவம்னு என்ன அர்த்தம்? திருமணமாகாமல் அங்கணர்களாக, பேச்சுலராக அல்லது ஸ்பின்ஸ்டராக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. விவாகம் வேண்டாம், இப்படி இருப்போம், இப்படி இருந்து வாழ்ந்து முடிந்து விடுவோம். அல்லது கர்த்தருக்காக நாம் கல்யாணம் கட்டாமல் ஆண்டவருக்கு மகிமையாக அவரே என்னுடைய மணவாட்டி அல்லது மணவாளன் என்று சொல்லி அவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். விபசாரம் பாவமாகும். 1 விரதத்துவம், 2வதாக விவாகம்.
ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி ஆண்டவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். சரி, அப்போ இரண்டாவதாக விவாகம், ஒருவனுக்கு ஒருத்தி, அதுதான் வேதத்தின் சட்டம். ஆண்டவர் விழாவிலிருந்து ஒரே ஒரு எலும்பைத்தான் எடுத்தார், 2 எலும்புகள் அல்ல, ஒரே ஒரு எலும்பு, ஒரே ஒரு அதிகாரி. புருஷனுடைய சரீரத்திற்கு மனைவி அதிகாரி, மனைவியினுடைய சரீரத்திற்கு புருஷன் அதிகாரி என்று சொல்லி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக இதற்கு மிஞ்சிய எல்லாமே இச்சைகளின் அடிப்படையிலே நடக்கக்கூடிய காரியங்கள். இச்சை என்னது? ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். இச்சைக்கு விலகி இயேசுவுக்கு வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உடல் மூலமாக விபசாரம், உள்ளத்திலே விபசாரம், உலக சிநேகம் என்னும் விபசாரம், 3 விதமான விபசாரங்களை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உடலிலே விபசாரம், அது பாவமான காரியம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவாலயம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தேவாலயம் என்ற வார்த்தை 3 தமிழ் வார்த்தைகளாலான ஒரே வார்த்தை. தேவ் ஆ லயம், தேவாலயம். தேவ் என்றால் தேவன் என்ற அர்த்தம். ஆ என்றால் ஆத்துமா என்பது பொருள். லயம் என்றால் வசிக்கும் இடம் என்ற அர்த்தமாகும். தேவன் வசிக்கும் இடம், ஆத்துமா என்பதுதான் தேவாலயம் என்ற வார்த்தையின் திரண்ட பொருள். ஆக தேவன் என் ஆத்துமாவில் வசிக்க விரும்புகிறார். இந்த ஆத்துமாவை, இந்த சரீரத்தை, இந்த மனதை, இந்த இருதயத்தை, இந்த ஆவியை நான் சுத்தமாக பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துவதாகும் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17 முதல். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லர் என்றும் அறியீர்களா? உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். எப்பேற்பட்ட வார்த்தை, எப்பேற்பட்ட வசனம்! உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். அப்ப என்ன செய்யணும்? கடைசி வசனம் 20, 1 கொரிந்தியர் 6:20, கரையத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. எப்படி? தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்ன இரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க அந்த வசனம் மீண்டும் 20, கரையத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கரையத்திற்கு கொள்ளப்பட்டவர்கள் நாம். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய, உங்களுடையதல்ல, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய சரீரம் தேவனுடையது. ஆண்டவரே அதை உண்டாக்கினார். நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லாமல் தேவனுக்கு சொந்தம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனவே உடலாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக நம்முடைய உடலை பேணிக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஐயா, நான் பாவம் செய்தா யார் அதை பார்த்தாங்க? அது எனக்கு அந்த பாவத்துக்குள்ள தொடர்பு. யார் அதை பார்த்தாங்க? 5 பேர் பார்த்தாங்களே, 5 பேர் பார்த்தாங்க. எந்த ஒரு பாவமும் அந்தரங்க பாவம் அல்ல. ஐயா, பார்க்கல செய்தையா, பஸ்ல செய்தையா, தனி ஒரு இடத்துல செய்தையா, அந்த புதருக்கு பின்னால செய்தையா, ஆஹா, எந்த ஒரு பாவமும் அந்தரங்க பாவம் அல்ல. எந்த ஒரு பாவமும் வெளியரங்க பாவம். பிதா அதை பார்த்தார், குமாரன் அதை பார்த்தார், பரிசுத்தாவி அதை பார்த்தார், தூதர்கள் அதை பார்த்தனர், பிசாசுகள் அதை பார்த்தன. இன்னும் எத்தனை பேரோ பாவங்கள் பார்க்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் போட்டு காண்பிப்பார். எனவே போக்கு சொல்ல இடமில்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவத்தினாலே பரலோகத்துக்கு துக்கம்,
தூதர்களுக்கு துக்கம், பிதாவுக்கு துக்கம், தன் குமாரனையை இழக்க வேண்டியதாயிற்று. குமாரனுக்கு துக்கம், தம்முடைய ரத்தத்தை சிந்த வேண்டியதாயிற்று. பரிசுத்தாவியானவருக்கு துக்கம், மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நாளடைவிலே உங்களுக்கு துக்கம், உங்களுக்கு குற்ற உணர்ச்சி, குடும்பத்துக்கு துக்கம், குடும்பத்துக்கு சாபம், உங்களை சுற்றி சூழ இருக்கக்கூடிய மக்களுக்கு துக்கம், திருச்சபைக்கு துக்கம். எத்தனை பேருக்கு துக்கம்? அந்த பாவத்தை செய்துதான் ஆக வேண்டுமா? பாவம் செய்யாமல் பரிசுத்தராக வாழ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தராக வாழ்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உடலாலே பாவம் செய்ய வேண்டாம், யார் அதை பார்த்தாங்க என்று எண்ண வேண்டாம். வீட்டில் அம்மா பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்காக. பிள்ளை எங்க இருக்குது? தொட்டில் கிடக்குது. நல்ல தூக்கம். சரி, தூங்கி முடிக்கிறதுக்குள்ள 5 நிமிஷத்துக்குள்ள கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வருவோம் என்று சொல்லி பாலை நல்லா காய்ச்சி ஒரு மேஜை மேலே வச்சு ஃபேனையும் போட்டுட்டு கதவை வெளியே சாத்திட்டு பூட்டிட்டு போயிருந்தாங்க. 5 நிமிஷத்துல தான் வந்துடுவாங்களே. அப்போ இவங்க வெளியே போன பிறகு ஜன்னல் திறந்து கிடக்குதா, வெளியே இருந்த ஒரு பூனை என்னடா பால் வாசம் அடிக்குதே என்று எண்ணி இப்படி எட்டி பார்த்தா பால் அங்க ஆவி பறக்க டேபிள்ல வைக்கப்பட்டிருக்கு. இது ஜன்னல் வழியா உள்ள புகுந்து ஒரு சூழ்ல ஏறி அதுல இருந்து மேஜையில குதிச்சு பாலை பார்க்குது. பாலை பார்க்கும்போது பூனைக்கு சில கேள்விகள் இல்லை, மனசுல சில கேள்விகள் இல்லை. என்னென்ன கேள்விகள் இல்லை? இது யாருடைய பால்? அந்த கேள்வி இல்லை. இந்த பால் ரொம்ப சுடுமோ? அந்த கேள்வியும் இல்லை. இந்த பாலில் சீனி போட்டிருப்பாங்களா இல்லையா? அந்த கேள்வியும் இல்லை. இந்த பாலை குடிச்சா தப்பா ரைட்டா? அந்த கேள்வியும் இல்லை. ஒரு கேள்வி இருக்கு. பூனைக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? யாராவது பார்க்காங்களா? இன்னும் அங்கங்க பார்த்துட்டு கடகடன்னு குடிச்சிட்டு ஓடிடுதே, யாராவது பார்க்காங்களா? இன்னைக்கு அநேகர் செய்யக்கூடிய பாவங்கள் கர்த்தர் பார்க்கிறார் என்பதை மறந்துவிட்டு, நீர் என்னை காண்கிற தேவன் அதை மறந்துட்டு, தூதர்கள் மத்தியிலே செய்யப்படக்கூடிய பாவம் அதையெல்லாம் மறந்துட்டு யாராவது பார்க்காங்களா? யாரும் பார்க்கல, அப்ப குடிச்சிட்டு போயிடுவோம். எந்த சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் நீங்கள்? தேவனுடைய சாயலிலா, பூனையின் சாயலிலா? தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள், தேவ குணத்தினாலே அலங்கரிக்கப்பட்டு தேவனுக்கு மகிமையாக தூய்மையோடு வாழ வேண்டியது கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக உடலாலே பாவம் செய்வது பாவம். இரண்டாவதாக உள்ளத்தாலே பாவம் செய்வது பாவம். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உள்ளத்திலும் நாம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின நிருபத்திலே உள்ளத்தினாலே செய்யக்கூடிய பாவம் அது எப்படி புகுந்து வளர்ந்து மரணத்துக்கு நேராக ஒரு மனுஷனை வழி நடத்தும் என்பதை காண்கிறோம். 12ஆம் வசனம் பாருங்கள். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாவ சோதனையிலே வெற்றி பெறுகிறவனுக்கு ஜீவ கிரீடம் என்று சொல்லி வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. அடுத்த வசனம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. கர்த்தர் ஏந்தாம் போட்டு என்ன சோதிக்காரோ அப்படி சொல்லக்கூடாது. ஒருவேளை மேஜையிலே டெலிஃபோனை வைத்துவிட்டு மொபைலை வைத்துவிட்டு செல்கிறார்கள். யாரோ ஒருத்தர் சென்று விடுகிறார். அந்த பக்கமாக நாம் போகிறோம். அந்த பக்கமாக நான் பார்த்து அந்த பக்கமாக நான் போகும் பொழுது யாரோ ஒருவர் செல்போனை வைத்துவிட்டு போய்விட்டார் என்று தெரியலாகிறது. அதை தொடுவதற்கு முதலாவதாக கூச்சப்படுகிறோம், பயப்படுகிறோம், திரும்ப தூக்கி எடுக்கிறோம். தூக்கி எடுத்துவிட்டு இது யார் போனாக இருக்கும் என்று சொல்லி இல்லை இந்த போனை வைத்துவிட்டு போக வேண்டும், இது நம்முடைய போன் அல்ல, வச்சுட்டு போயிடுவோம் என்று சொல்லி வைக்கவில்லை. அல்லது இதை வைத்து கொண்டிருப்போம், யாராவது தேடி வந்தால் பத்திரமாக ஒப்புவிப்போம், அதுவும் இல்லை. அந்த போனை கீழே வைத்துவிட்டு நிற்கவும் மனமில்லாமல் போகவும் மனமில்லாமல் ஐயோ சோதனை வருதே சோதனை வருதே சோதனை வருதே சோதனை வருதே என்று சொல்லி கொண்டிருப்போமா? சோதனை எங்க இருந்து வருது? மொபைல் மூலமாகவா அல்லது மேஜை மூலமாகவா? இல்ல, சோதனை இங்க இருந்து வருது. சோதனை இங்க இருந்து வந்து எங்க இருந்து சோதனை வருது? இங்க இருந்து வருது. உள்ளத்தை கட்டுப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. 13ஆம் வசனம் அதைத்தானே சொல்லுது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன்
பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் 14 வசனம், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். முதல் இழுப்பு, பர சிக்கல், சோதிக்கப்படுகிறான். முடிவு என்ன? அடுத்த வசனம் 15, பின்பு இச்சையானது. என்ன இச்சை? ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். எனி டிசைர் which is out of God's will is lust. ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். 15 மீண்டும், பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இச்சைக்கு அடிமையாகி, பாவத்திற்கு அடிமையாகி விபசாரத்தில் விழுந்து போனால் மோசம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக உடலால விபசாரம் தவறு, பாவம், அக்கிரமம், நரகத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தும். இரண்டாவதாக, உள்ளத்தினாலே பாவம் இச்சை வரும் முன்பே இடத்தை காலி பண்ணி விட வேண்டும். ஒன்று, தைரியம் இருந்தால், பலன் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை போல அப்பாலே போ சாத்தானே என்று விரட்ட வேண்டும். இல்ல, பலன் இல்ல, அதனால இடத்தை காலி பண்ணுவோம் என்று சொல்லி யோசேப்பை போல விலகி ஓடுவோம். ஒன்று விரட்டுவோம் அல்லது விலகுவோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பாவத்திலிருந்து, விபசார பாவத்திலிருந்து நம்மை விலக்கி காக்கும். முதலாவதாக உடல் மூலமாக, இரண்டாவதாக உள்ளத்தின் மூலமாக, மூன்றாவதாக உலக சிநேகத்தின் மூலமாக என்று சொல்லி இதே யாக்கோபு அறிவிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ 1 அதிகாரம் பார்த்தோமா, 4 அதிகாரத்திற்கு வாருங்கள். 4 அதிகாரம் முதல் வசனம் முதலாக 4 வசனங்களை வாசிக்க போகிறோம். யாக்கோபு 4 அதிகாரம் 1 வசனம் முதலாக, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? வந்துட்டா விஷயம். எல்லாம் இச்சை தானே, ஆதி பாவமே இச்சை தானே. ஆதாமும் ஏவாளும் செய்த ஆதி பாவமே இச்சை தானே. இச்சிக்கப்படத்தக்க நல்ல கனி, அப்படித்தானே நினைச்சு கை நீட்டு புசித்தார்கள். இச்சைகளினால் அல்லவா? 2, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் இச்சையும் கொலையும் ஒப்பிடப்பட்டிருப்பதாக பார்க்கிறோமே. பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். 4, விபசாரரே, விபசாரிகளே, விபசாரிகளே, என்ன அழைப்பு! உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். விபசாரம் செய்கிறவன் தேவனுக்கு பகைஞன், தேவனுக்கு விரோதி என்று சொல்லி வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாதவர்கள், முடியாதவர்கள் விபசாரக்காரர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை வேதம் என்று சொல்லி நாம் தெளிவாக கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு வேடிக்கையான பாட்டு உண்டே, அது ஒரு விபரீதமான பாட்டு என்றும் நான் கருதுகிறேன். என்ன பாட்டு? பொருள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம், ஆளு மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம். அபிஷேகத்தை கிண்டல் பண்றாங்களோ? வேடிக்கையான பாட்டாக இருக்கிறதே. அப்படி அல்ல. யார் மேல, எந்த ஆளு மேல கண்ணு போகல, பாட்டு எழுதுறவங்களுக்கே கண்ணு போயிருக்குமே. பொருள் மேலையும் ஆளு மேலையும் கண் போட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டோட வேதம் சொல்கிறது, ஒரு தீயை, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளிடத்திலே விபசாரம் பண்ணுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் முடிவை கட்டி விட்டாரு. பார்வையே விபசாரம் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோமே. அப்போ அபிஷேகம் போயிருமா? பெற்ற அபிஷேகம் எப்படி போகும்? பொருள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சே அபிஷேகம், ஆளு மேல கண்ணு போச்சுன்னா அம்போத அபிஷேகம். அப்படியே வேதம் சொல்லுது. அரை வைக்காடுகள் எழுதக்கூடிய பாடல்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனத்தை பாருங்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். The anointing that you receive from him abides with you forever என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பொருள் மேல ஆளு மேல போனாலும் அபிஷேகம் உள்ள இருந்து குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும்.
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கும். பாவத்தை அறிக்கையிடு, இயேசுவின் ரத்தத்தினால் உன்னை கழுவிக்கொள் என்று சொல்லி பரிந்துரைத்துக் கொண்டே இருக்கும். மீண்டும் அந்த வசனம் 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது, நீங்களும் அந்த அபிஷேகத்திலே நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக விபசாரக்காரர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தாற் போல யார் பிரவேசிக்க முடியாது என்று பார்த்தால் சூனியக்காரர் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபசாரக்காரர்கள், சூனியக்காரர்கள். இந்த சூனியக்காரர்கள் என்ற பதம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் மூலமாகவும் பார்க்கிறோம். சூனியம் பிசாசின் மூலமாக, அந்தகார சக்திகள் மூலமாக, ஆண்டவரை அறியாதவர்கள் மூலமாக, விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் மூலமாக செய்யப்படக்கூடிய சூனியங்கள். அதிலே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அவர்கள் மூலமாக போகக்கூடாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் செவி கொடுக்கவில்லை, சாமுவேல் செவி கொடுக்கவில்லை, உடனே சூனியக்காரர்களை சவுல் நாடினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஈட்டியை நட்டுக்கொண்டு அதில் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டான் என்றும் அவனுடைய முடிவை பார்க்கிறோம். சூனியக்காரர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்தாற் போல 7ஆவதாக பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மீண்டும் பாருங்கள். பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபசாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே விக்கிரக ஆராதனைக்காரர்களை 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் நாம் காண்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கக்கூடிய தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியான தேவனை விக்கிரகங்களிலே வடிப்பது அறிவீனம். எல்லையற்ற தெய்வத்தை எல்லைக்குள்ளே கொண்டு வருவது பாவம். வரம்புகளுக்கு உட்படாத தேவனை, வரம்புகளுக்கு மிஞ்சிய தேவனை ஒரு வரம்புக்குள்ளே உட்படுத்துவது பாவம். கல்லிலோ மண்ணிலோ களிமண்ணிலோ கட்டையிலோ ஆண்டவரை, கடவுளை வடிப்பது பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளிலே ஈடுபடுகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பலவிதமான விக்கிரக வணக்கங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே பலவிதமான விக்கிரக வணக்கங்களை நாம் பார்க்கிறோம். என்னென்னலாம் அந்த விக்கிரகங்கள்? முதலாவதாக மனித வணக்கம். மனிதர்கள் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது ஓகே, சரிதான். ஆனால் மனிதர்களை கடவுளுக்கு அடுத்தாற் போல வைத்து அல்லது கடவுளை போல வைத்து வணங்கி கொண்டிருப்பது பாவம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இதையெல்லாம் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சிலர் செய்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கிறோம். மனித வணக்கம், ஹீரோ வர்ஷிப் பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பின்ன அதை ஒத்த இன்னொரு காரியம், பெற்றோர் அல்லது பெரியவர்கள், தாத்தா பாட்டி இவர்களெல்லாம் நம்மை விட்டு கடந்து போனார்களோ அவருடைய படங்களை எல்லாம் மாட்டி வைத்து, மாலைகளை போட்டு, பத்தியெல்லாம் கொளுத்தி வைத்து அவர்களை கும்பிட்டு கொண்டிருப்பது பாவம். ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப் அப்படின்னு சொல்வாங்க. அப்போ நம்மை விட்டு கடந்து போனவர்கள், அவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து வணங்குவது பாவம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, தூதர் வணக்கம். தூதனை யோவான் வணங்கினான் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷத்திலே கடைசி அதிகாரங்களிலே இன்னும் விசேஷமாக நாம் காண்கிறோம். இயற்கை வணக்கம், சூரிய நமஸ்காரம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மலைகள், பாம்புகள், மரங்கள் இவற்றையெல்லாம் வணங்குவது விக்கிரக வணக்கமாகும். பொருட்களை வணங்குவது கடவுளுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆலயத்தில் இருந்து கொண்டே போனை நோண்டி கொண்டே இருப்பது, திரும்ப ஏதாவது ஒரு கால் வந்து விட்டால் உடனடியாக வெளியே ஓடுவது, அந்த காலை எடுப்பதற்காக. பிசாசுகள் துரத்த அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள், பிசாசுகள் துரத்த அதிகாரம் பெற்றவர்கள் நீங்கள், பிசாசுகள் துரத்த வல்லமை பெற்றவர்கள் நீங்கள். உங்களையோ பிசாசுகள் துரத்தி கொண்டிருக்கின்றன. ஆலயத்திலே ஒரு கால் அனுப்புகிறது பிசாசு, எடுத்துக்கொண்டு ஓடுகிறீர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? பிசாசு உங்களை ஆராதனையை விட்டு வெளியே துரத்துகிறது என்ற அர்த்தம். கேட்ஜெட்ஸ், போன், லேப்டாப், பேட் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக்கொண்டு அவற்றிலேயே நேரம் செலவழிப்பது விக்கிரக வணக்கத்தை ஒத்திருக்கும் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். சிலர் கோயில்களை வணங்குவார்கள்,
கட்டடங்களை வழங்குவார்கள். இது நல்ல கட்டடம், பெரிய உயரமான கோபுரம், நன்றாக பெயிண்ட் பண்ணி இருக்கிறார்கள், சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். சில ஆலயங்கள் இதுதான் எங்களுடைய ஆலயம் என்று சொல்வதில்லை, பெருமை அடித்துக் கொண்டு ஆலய வணக்கம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கும் அநேக இடங்களிலே பார்க்கும் பொழுது சபைகளை கட்டவில்லை, ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள், கோபுரங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையோ குட்டிச்சுவராக மாறிக்கொண்டிருக்கிறது. சபையை கட்டுங்கள். தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விக்கிரக வணக்கங்களை விட்டு விலகி வாழுங்கள். இன்னும் பார்க்கிறோம், இந்த 21ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. பொய் என்று போட்டிருக்கிறது. பொய்யர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பொய் நாவுகள் அறுக்கப்படும், அடைக்கப்படும், பொசுக்கப்படும் என்றெல்லாம் 120ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். எதை சொன்னாலும் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்ல வேண்டும். மிகைப்படுத்தி சொல்வதும் பொய் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் நாவினால் பொருள் சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 21:6 பார்க்கிறோம். பொய் வேண்டவே வேண்டாம். நம்முடைய கர்த்தர் சத்தியமானவர். அவர் நமக்கு சத்திய வேதத்தை தந்திருக்கிறவர். நமக்குள்ளே இருக்கக்கூடியவர் சத்திய ஆவியானவர். எனவே நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே, சத்தியராகி அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை பேசி சத்திய வழியிலே நடக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய உதட்டிலே உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய உபதேசத்திலே உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய ஊழியத்திலே உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய ஊதியத்திலே உண்மை இருக்க வேண்டும், நம்முடைய உறவுகளிலே உண்மை இருக்க வேண்டும். God has not called us to be successful but to be faithful. வெற்றி வீரர்களாக இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, உண்மை உள்ளவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தீட்டுள்ளதும் என்று சொல்லி முதலாவதாக இந்த 27ஆம் வசனத்திலே வாசித்தோமே, பொய்யர்கள். அதற்கு பிறகு 27ஆம் வசனம் முதல் வார்த்தை தீட்டுள்ளது. குஷ்டரோகிகள் தீட்டு தீட்டு என்று சொல்லிவிட்டு மற்றவர்கள் தங்களை விட்டு விலகி ஓடத்தக்கதாக தங்களை குறித்து அறிவிப்பார்கள். குஷ்டரோகிகள் தீட்டுள்ளவர்களாக அந்நாட்களிலே அழைக்கப்பட்டார்கள். பாவிகள் குஷ்டரோகிகள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே பாவம் செய்கிறவர்கள் குஷ்டரோகம் பிடிக்கப்பட்டவர்களுக்கு சமமானவர்கள். எனவே எந்த பாவத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாமல் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்த தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை நாய்கள். நாய்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. ஐயா, நாய்கள் நம்ம வீட்டில் வளர்க்கோமே அதுதானே? இல்ல. தெரு சுத்திக்கிட்டு இருக்க தெருநாய்கள் அதா இல்ல. நாய்களை போன்ற குணமுள்ளவர்கள். நாய் நன்றி உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்கிறது? தான் கக்கிறதே திரும்ப தின்பது நாய் என்று சொல்லுகிறது. எந்த பாவத்தை விட்டோமோ, எந்த பாவத்தை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு விட்டோமோ அதை திரும்ப செய்து கொண்டிருந்தால் நாம் நாய்கள் என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. அப்படியாக பழைய பாவத்தாசை வராமல் ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்க்கை வாழத்தக்கதாக அழைக்கப்படுகிறோம். நாய் கக்கினதை திரும்ப தின்கிறதே, அதுபோல நான் விட்டுவிட்ட பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இன்னும் 18ஆம் வசனம் முதலாக நான் பார்க்கும் பொழுது வேத வசனங்களை கூட்டி கழிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த செய்தியை, இந்த 11வது காரியத்தை மீண்டும் ஒரு நாள் நாம் தெளிவாக சிந்திப்போம். இப்பொழுது 10 காரியங்களை சொன்னேனே. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபசாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யர்கள், தீட்டுள்ளவர்கள், நாய்கள், இதெல்லாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ கடவோம். அதற்கு முன்பாக ஒரு தொகுப்பான வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முதல் அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை
விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது ஆச்சரியப்படுவாராமே. ஆண்டவர் நம்முடைய செயல்களை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுகிறவராகவும் அவர் வரும்போது அவர்கள் 10ஆம் வசனம், அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். யார் அடைவார்கள்? 8ஆம் வசனம் முதல் மீண்டும் அதே 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் மீண்டும், கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். யார் அவர்கள்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பரிசுத்தப்படுத்தாதவர்கள், இவர்களெல்லாம் நித்திய ஆக்கினை அடைவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசியாமல் போவது எத்தனை பெரிய ஆக்கினை, எத்தனை பெரிய ஆபத்து, எத்தனை பெரிய தண்டனை. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கத்தக்கதாக கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக பாக்கியவான்களாகவும் பேரெழுதப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் வாழ கடவோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வசனத்தை ஆராய எங்களுடைய வாழ்க்கையிலே புது புது பரிசுத்த அனுபவங்கள் உண்டாகின்றன. ஆண்டவரே, இந்த அனுபவங்களுக்காக உம்மிடத்திலே எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தராக எங்களுடைய இருதயத்தின் சிங்காசனத்திலே வீற்றிருந்து உம்முடைய பரிசுத்த பாதைகளிலே தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.